ஷலோம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. உன்னத பாட்டு 8:7. திரளான தண்ணீரின் மேலே அந்த வேசி அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 17 எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ திரளான தண்ணீர் என்பது பார்த்திங்கன்னா வெள்ளம், ஆத்மாவுக்கு விரோதமான வெள்ளம். ஓகேங்களா? ப்ராஃபஸிக்கு விரோதமான வெள்ளம். ஓகே. ஸோ இப்போ மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பேசு, தண்ணி வரும் அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அடிச்சிடுறாரு. அப்போ அது ரெண்டாக பிளந்து அதுலேருந்து தண்ணி வருது. ஆபேல் காயின்குள்ளே சண்டை வந்தப்போ காயின் என்ன பண்ணுறாரு? ஆபேலை கொண்டு போட்டுடுறாரு. அப்போ பூமி பிளக்குது. அப்போ அது சாபம். அந்த பூமி மேலே அப்போ சாபம் வந்தது. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டணும்னா நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசுங்க, சபிக்காதீங்க. அவர்களுடைய மாம்சத்தை சாத்தானுக்கு ஒப்பும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதற்காகவும் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமேன்.